இன்னைக்கு இந்த வீடியோல 5 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. அதுவும் இந்த 5 படங்களை நீங்க OTT-ல போய் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த 5 படங்களும் YouTubeலயே இருக்கு. YouTubeல என்ன பேர்ல இருக்குன்றத சொல்றேன். அதே மாதிரி இந்த 5 படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை முழுசா வேணா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது ஒரு தெலுங்கு படம் தான். இது தமிழ்ல YouTubeல இருக்கு. ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ கவினோட கிஸ் படத்துல ஹீரோயினா ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவங்க பேரு பிரீத்தி அஸ்ரணி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த படத்துல ரொம்ப மெச்சூரான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆகி இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய வயசுல குழந்தை இருக்கிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரோலா இருக்கும். சரி, முதல்ல நம்ம இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். ஸ்டார்டிங்கே ஒரு நபர் இருக்காரு பார்த்தீங்களா, போலீஸால கண்டெடுக்கப்படுறாரு. ரோட்ல மயங்கின நிலைமையில தான் கண்டெடுக்கப்படுறாரு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல நடந்த எல்லா விஷயமும் இவருக்கு மறந்துடுது. புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது தான் இவரோட ஒய்ஃபை இவர் மீட் பண்றாரு. அதாவது அவங்க நர்ஸ் மாதிரி இருப்பாங்க, இவரும் மீட் பண்றாரு. 2 பேருமே பழகுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஹீரோ வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஹீரோவோட லைஃப்ல ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்றது ஹீரோக்கு மறந்துருச்சு. ஆனால் கனவுல மட்டும் லைட்டா அந்த ஞாபகம் வருது. சரி, இதை முழுசா நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம பாஸ்ட் என்னன்ற மாதிரி தேடிலாம் அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி அலைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட லைஃப்ல நிறைய பிரச்சனை வருது. அதாவது இவரோட ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சில பிரச்சனைலாம் வருது. இதை தாண்டி இவரோட பாஸ்ட்ல நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களும் தெரிய வருது. அது என்னன்றதை இந்த படத்தோட கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. உங்க டைமை இது வேஸ்ட் பண்ணாது. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு வளையம் அப்படின்றது. இதுவும் ஒரு தெலுங்கு படம் தான். பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2021 கிட்ட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப தமிழ்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை யூடியூப்லயே பாருங்க. முதல்ல இந்த படத்தோட ஷார்ட்டான ஸ்டோரியை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகுது. இவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயினா இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபு வீட்டில் இல்லைன்றது தெரிய வருது. ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு எல்லா இடமும் தேடி அலையிறாரு. தெரிஞ்சவங்க இடத்துலலாம் தேடி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேடி பார்க்கும்போது ஒய்ஃப் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஒய்ஃபுக்கு என்னாச்சு, ஒய்ஃபை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்ல ஒய்ஃபே வேற யார் கூடயாவது ஓடி போயிட்டாளா, இந்த மாதிரி நிறைய டவுட்லாம் இவருக்கு வருது. ஏன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒய்ஃப் கொஞ்சம் சரியா பேசாத மாதிரியே இவருக்கு தோணி இருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃப் எங்க போயிருந்தாலும் சரி, அவளை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரணைலாம் மேற்கொள்றாரு. அந்த விசாரணையில இவருக்கு நிறைய பேர் மேல டவுட் வருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இருக்க பிளாட்டுக்கு பக்கத்துல வேற ஒருத்தர் இருப்பாரு. அவர் சரியான பர்வட்டா இருப்பாரு. அதாவது இந்த ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்கும் போது கொஞ்சம் தப்பா பாக்குறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றவரா இருப்பாரு. ஒருவேளை அவர் ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வருது. அவர் மேல மட்டும் இல்ல, ஹீரோக்கு நிறைய பேர் மேல டவுட் வருது. நம்ம ஒய்ஃபை இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா, இவங்க எங்கேயாவது கடத்திட்டு போய் வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கடைசியில ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்ற காரணத்தை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயே போய் இந்த படத்தை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு டாக்டர் 56 அப்படின்றது. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம் தான். இப்ப தமிழ்லயே இந்த படம் இருக்கு. நீங்க டாக்டர் 56 தமிழ் டப்டு அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் எல்லாத்தோட பேரையும் சொல்றேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிக்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல அதோட பேரு தெளிவா தெரியும், அதை பார்த்து கூட நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்ப்போம். பிரியாமணி இருக்காங்கல்ல, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா இருப்பாங்க. ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக இவங்களுமே புதுசா ஒரு ஊருக்கு வராங்க. காரணம், இங்க அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. கொல்லப்படுற எல்லாருமே நியூரோ சர்ஜன்ஸா இருக்காங்க. எதுக்காக இந்த கொலைகாரன் நியூரோ சர்ஜன்ஸை மட்டும் டார்கெட் பண்றான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை வச்சு இவங்களுமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வேற பக்கம் வேற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ரேரான ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது என்ன தெரியுமா, ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கும் அவர் ஒரு மாத்திரை எடுக்கணும். அப்படி 56 நிமிஷம் தாண்டியும் மாத்திரை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட உயிரே போயிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எதுக்காக இவருக்கு வந்தது, ஒருவேளை நடந்துட்டு இருக்க கொலைக்கெல்லாம் இவர் தான் காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இவங்க 2 பேரோட கதையும் ஒரு இடத்துல சிங்க் ஆகிற மாதிரி காட்சி பத்தி இருப்பாங்க. அது வரைக்கும் படம் ரொம்ப பரபரப்பா தான் போகும். இது ரொம்ப சின்ன படம்னு சொல்லலாம். அதாவது 2 மணி நேரம் கூட இருக்காது. 1 மணி நேரம் 40 நிமிஷத்துலயே படம் முடிஞ்சிடும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இந்த படத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க.
பிரியாமணியோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல 2 படத்தை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா இருக்காது. ஆனா கண்டிப்பா உங்க டைமை இது வேஸ்ட் பண்ணாது. பார்க்காதவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு தி பிரீஸ்ட் அப்படின்றது. இந்த படத்துல மம்முட்டி, அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர், இதை தாண்டி நிறைய பேர் இணைஞ்சு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்தோட கதையை இழுன்னு இழுத்து வச்சிருப்பாங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேல இந்த படத்தோட கதை போகும். அது மட்டும் தான் எனக்கு இதுல பிரச்சனையா பட்டது. மற்றபடி ஸ்லோவா போனாலும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இருக்காங்க. அந்த பணக்கார ஃபேமிலியில அடுத்து 3 தற்கொலைகள் நடக்குது. போலீஸுங்க இதெல்லாம் தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம பிரீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேய் ஓட்டுற வேலையும் பார்ப்பாரு. மம்முட்டி தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு ஃபாதரா இருப்பாரு. அதே சமயம் பேய் ஓட்டுற வேலைலாம் இவருக்கு ஓரளவுக்கு தெரியும். இவருக்கு மட்டும் இந்த கேஸ்ல ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த எதுவுமே தற்கொலை கிடையாது, கொலையா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இது சார்ந்து இவர் விசாரிக்கிறாரு. கூட அந்த போலீஸையும் சேர்த்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த மர்ம கேஸை விசாரிக்கிறாங்க. முதல்ல கொஞ்ச நேரம் இது கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். போக போக இது ஹாரர் த்ரில்லர் படமா மாத்திடுவாங்க. அதாவது பேய் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு, பேய் எதுக்காக பண்ணுது, பேயோட பிளாஷ்பேக் என்னன்ற மாதிரி நிறைய கேள்விகளை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். ரொம்பவே நல்ல படம்னு சொல்லலாம். மேக்கிங்லாம் சூப்பரா இருக்கும். என்ன எல்லா சீனையும் ரொம்ப லென்த்தா எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். நிறைய மலையாள படம்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பொதுவாகவே ஸ்லோவா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். நிறைய மலையாளம் படம் பார்த்தவங்களுக்கு இது பிரச்சனையா இருக்காது. புதுசா பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி இழுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். யூடியூப்ல தி பிரீஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிங்கனாலே இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு பிக் பிரதர் அப்படின்றது. இந்த படத்துல வந்து மோகன்லால் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஹீரோவோட பேரு சச்சி அப்படின்றது. சச்சி சின்ன பையனா இருக்கும் போது நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா சச்சியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அம்மா இறந்து போனதுனால செகண்டா ஒரு லேடியை கல்யாணம் பண்றாரு. அந்த லேடிக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருப்பான். இந்த சச்சி இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் தம்பி மாதிரி பாக்குறாரு. 2 பேருமே ஒத்துமையெல்லாம் மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த லேடிக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த லேடி ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு தானே இவரோட அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. இவங்கள சாவடிக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டாரு. அப்ப சச்சியும் வந்து 2வது அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த நபரை கொலை பண்ணிடுறாரு. அதுக்காக இவர் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில வச்சும் ஒரு கொலை பண்றாரு. ஏன்னா ஜெயில இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணதுக்காக வேற ஒரு கொலை பண்ணிடுறாரு. 2 கொலை பண்ணார்ல, அதனால 28 வருஷம் இவர் ஜெயில இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு இவர் வெளியே வராரு. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தம்பிக்கு சிலரால பிரச்சனை ஏற்படுது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. சின்ன வயசுலயே தம்பிக்கும் தம்பியோட அம்மாக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவர் கொலை பண்ற லெவலுக்கு போயிருப்பாரு. சோ இப்ப தம்பிக்கு பிரச்சனை வருதுல்ல, இந்த விஷயத்தையும் நம்ம விடக்கூடாது, சம்பந்தப்பட்டவங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. தன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாம ஒரு நபர் இருப்பான், அவனால் தான் தம்பிக்கு பிரச்சனை வருதுன்றது இவருக்கு தெரிய வருது. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை மேற்கொள்றாரு. கடைசியில இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்துலயும் லென்த் தான் பிரச்சனை. ரொம்ப இழுத்து வச்சிருப்பாங்க. அதாவது நிறைய இடத்துல ரொம்ப ஸ்லோவா போகும். அதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களும் நல்லா இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 5 படங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கலன்றதையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.